அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரேணுகாவோட மனசுல நிறைய பயங்கள் வந்துருச்சு. ஏன்னா மல்லிக்கு உண்மை தெரிகிற சமயம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் மல்லி அமைதியாவே இருக்க மாட்டா. ஒவ்வொரு டைமும் மல்லி அமைதியா இருந்தாலும் இந்த மனோகர் பார்த்தீங்கன்னா மல்லிக்கு ஒவ்வொரு விஷயத்தமா சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் மல்லிக்கு நம்ம மேல நிறைய சந்தேகங்கள் வருது. நாளுக்கு நாள் சந்தேகம் அதிகமாகதை தவிர அது கம்மியா ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால ரேணுகா பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த நம்ம ரகு கிட்ட சொல்லலாம். ஸோ எப்போ இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியில போக போறவங்க தான். ஸோ பிரச்சனை அதிகமாகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா முடிவு பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி டைமிங்ல ரேணுகா பார்த்தீங்கன்னா ரகுக்கு கால் பண்றாங்க. ரகு உன்னோட போனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த ரகு சொல்றாங்க. ஆனா சுடர் பார்த்தீங்கன்னா இங்க பாரு ரகு, எனக்கு இங்க 1008 பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதுன்னு சொல்லிட்டு ஆயிருது. உனக்கு என்ன போனுக்கு அர்ஜென்ட், ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தா நானா உனக்கு கால் பண்ணுவேன், இல்லையாட்டி வீட்டை விட்டு வெளியில வந்துருவேன். அப்படியெல்லாம் இருக்கும்போது நீ யோசிக்கிறதெல்லாம் ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி ரேணுகா பார்த்தீங்கன்னா ரகுக்கு தெளிவா சொல்லிடுறாங்க. அதாவது மனோகருக்கு மட்டும் தானே தெரியும்னு சொல்லிட்டு சொன்னா அப்படின்னு சொல்லும்போது அதாவது அந்த மல்லிக்கு சந்தேகங்கள் வந்துருச்சு. அதனால இன்னும் ரொம்ப நாளைக்கு என்னால இந்த வீட்டில் தாக்கு பிடிச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. ஆனா ரகு அப்படியா, அப்படின்னா நமக்கு பிரச்சனை அதிகமாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரகு சொல்றாங்க. ஆனா ரேணுகா பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் ரொம்ப நாள் என்னால் இருக்க முடியாது, எப்போ வேணாலும் இந்த வீட்டை விட்டு நான் வெளியில வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா பார்த்தீங்கன்னா ரகு கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ ரகுவுக்கு ஓகே தான். பட் இருந்தாலும் அவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி சொத்து எல்லாமே போக போதே. ரேணுகா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அதே வீட்டுல இருந்தா கதிரேசனை ஏமாத்தி அந்த சொத்தை எல்லாம் ஆட்டையை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா. சோ நம்ம ரொம்ப நாள் கனவு எல்லாமே இப்ப மோசமா போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரகு வருத்தப்படுறாரு. ரேணுகா பார்த்தா இங்க பாரு, எனக்கு தேவையான போது நான் போன் எடுத்து உனக்கு கால் பண்ணுவேன், பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் உனக்கு கால் பண்ணுவேன், அது வரையும் தயவு செஞ்சு நீ எனக்கு கால் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா பார்த்தீங்கன்னா போனை வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் ரகு பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே வீண் போயிடுச்சு, அந்த மல்லி மட்டும் அந்த வீட்டுல இல்லைன்னா ஈஸியா எல்லாரையும் ஏமாத்தி சுடர் அந்த சொத்தை எல்லாம் ஆட்டை போட்டுட்டு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ரகு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அதாவது இப்ப ரேணுகாவும் என்ன யோசிக்கிறாங்கன்னா ரகுவும் என்ன யோசிக்கிறாங்கன்னா மல்லி இருக்கிறதுனால தான் நம்மளால எதுவுமே சுதந்திரமா செய்ய முடியல, அதனால மல்லியை தூக்கிட்டா சோ எல்லாமே ஈஸியா சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே முடிவு பண்ணியிருக்காங்க. விஜய் பார்த்தீங்கன்னா ஆசாசியா மல்லிக்காக பூ வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா இந்த ரேணுகா எல்லாத்தையுமே கெடுத்து வச்சுட்டாங்க. மல்லியோட மனசுல நிறைய ஆசைகள் இருந்துச்சு. விஜய பூ வச்சு விடுவாரா அப்படின்ற ஏக்கத்துல மல்லி இருந்தாங்க. சோ மல்லி எதிர்பார்த்த அளவுக்கு விஜய் பார்த்தீங்கன்னா பூ வைக்கிறதுக்காக போனாருங்க. ஆனா ரேணுகா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மல்லி என்னோட வாழ்க்கையிலேயே நீ குறுக்கிடுறியா, உன்னை நான் நிம்மதியா வாழவே விட மாட்டேன், உனக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, என்னோட வேலையை நீ ஈஸியா பார்க்க விட்டா உன் வாழ்க்கையில நான் குறுக்கிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட போயிட்டு அந்த பூவை வாங்கி ஏன் தலையில வச்சு விடுன்னு சொல்றாங்க. ஸோ மல்லி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க, விஜயும் எதிர்பார்க்கல. பட் வேற வழி இல்லை, ரேணுகா பைத்தியமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தானே விஜய் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா மல்லிக்கு தெளிவா தெரியுது ஒவ்வொரு டைமும் ரேணுகாவோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கிறத மனோகர் கண்டுபிடிச்சிடறாரு. ஆனா மல்லி கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அது அப்புறப்பட்ட விஷயம் தான். பட் எது எப்படி இருந்தாலும் ரேணுகாவுக்கு பாத்தீங்கன்னா அந்த சொத்து தான், அந்த சொத்து கிடைச்சா நமக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் ரேணுகா இருக்கிறாங்க. ஆனா மல்லி நம்மளோட லைஃபே வீணா போக போதே. ரேணுகாக்கா எப்ப வந்தாங்களோ அப்பத்துல இருந்து நம்மளோட வாழ்க்கை கேள்விக்குறியா தான் இருக்குது. நம்மளாலையும் விஜயாலையும் ஒரு தனியா பேச முடியல, எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி மல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நிஷா பாத்தீங்கன்னா கதிரேசனை எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி அந்த டெண்டர் எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு, அதுக்கு அடுத்தமா அதை என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி இந்த நிஷா பார்த்தீங்கன்னா கதிரேசன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்றாங்க. ஆனா கதிரேசன் அதுக்கு முன்னாடியே உஷாராயிட்டாரு. அதாவது நிஷா எப்பவுமே இப்படி பேசுறவில்லை, ஆனா இன்னைக்கு நுணுக்கமா அந்த டெண்டர் பத்தியே பேசுறா. இது யாரோ ஒரு தூண்டுதலோட தான் நிஷா செய்யறா அப்படின்றத கதிரேசன் தெரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கப்புறம் கதிரேசன் பார்த்தீங்கன்னா இங்க பாருமா நிஷா, அந்த டெண்டர் வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அது எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்குது, நீ எதுக்கும் கவலைப்படாதமா, அந்த டெண்டர் நமக்கு கிடைச்சா சோ இதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு தெரியதானே போகுது, அதுக்குள்ளார ரொம்ப நீ அவசரப்படாத, டைம் ஆச்சு, நான் கிளம்புற ஃப்ரெண்டா பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் ஒரு பக்கம் போயிடுறாங்க. நிஷா என்னப்பா என்கிட்ட அந்த விஷயத்த எல்லாத்தையுமே நீங்க மறைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, ஆனா ஒண்ணு மட்டும்பா, அந்த டெண்டர் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது, நானும் ராஜியும் பிளான் பண்ணிப்பதி அந்த டெண்டர் பார்த்தீங்கன்னா ராஜிக்கு தான் கிடைக்க போகுது, அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி எடுத்துக்க போறோங்க, இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அந்த ரேணுகா மல்லி ரெண்டு பேரையும் நம்பி போனீங்கல்ல, கடைசியா நீங்க எல்லாத்திலுமே ஏமாந்து தான் போக போறீங்க, ஆனா அதுக்கு முன்னாடி இந்த டெண்டரை நான் தான் எடுக்க போறேன், இதுதான் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெளிவோட ஒத்த கால நின்றுட்டு இருக்காங்க நிஷா. சோ ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொருத்தரோட பிரச்சனையா போயிட்டு இருக்குது. சோ இந்த கேப்ல பாத்தீங்கன்னா வெண்பா ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. வெண்பா பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இப்ப எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்டா வந்திருக்காங்க. என்னன்னா இவ்வளவு நாள் விஜய் மல்லி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வெண்பா கிட்ட ஆசை பாசம் இது எதுவுமே காமிக்கல. ஏன்னா ரேணுகா எப்போ வந்தாங்களோ ரேணுகா மல்லியா தான் அவங்க பாசத்தை காமிக்கிறாங்க, அவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆனா வெண்பா குட்டி எப்போ மல்லி கிட்ட சொன்னாங்களோ சோ அதுல இருந்து விஜய் மல்லி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வெண்பாவோட மனசை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால வெண்பா குட்டி பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட்ல பாஸ்
பாஸ் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ எல்லா விளையாட்டுலையுமே வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது ரொம்பவே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். நம்ம வெண்பா குட்டி என்ன நினச்சிருக்காங்கன்னா, ஸோ அந்த கப்பு அந்த மெடல் ரெண்டுத்தையும் கொண்டு போயிட்டு மல்லியம்மா கிட்டேயும் டாடா கிட்டேயும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாசியாக வீட்டுக்கு கொண்டு வராங்க. ஆனால் ரேணுகா இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது மல்லி நம்புற மாதிரி நம்ம மென்டல் அப்படின்றத வந்து மல்லி நம்பணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ரேணுகா ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் வெண்பா குட்டியோட எண்ணம் என்னன்னா, முதல்ல டாடா மல்லியம்மா ரெண்டு பேரையும் நிற்க வச்சு அவங்க கிட்ட தான் இந்த கப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா ஆசைப்பட்டாங்க. ஆனால் வெண்பாவோட ஆசையில் இந்த ரேணுகா பார்த்தீங்கன்னா மண்ணள்ளி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். நம்ம மல்லியை தான் இந்த ரேணுகா இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்கன்னா வெண்பா குட்டியும் ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க. வெண்பாவால் இதை தாங்கிக்கவே முடியல. எப்போ ரேணுகா அப்படின்ற ஒரு கேரக்டர் வீட்டுக்குள்ளே வந்தாங்களோ, ஸோ அப்போத்துலேருந்து அப்பா வந்து நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற ஃபீலிங்ஸ் வந்து எப்பவுமே வெண்பாவோட மனசுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ அடுத்தடுத்துதான் விஜய் பார்த்தீங்கன்னா முழுசுமாவே வந்து ரேணுகாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. வெண்பாவுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே பண்ணல. இதனால வெண்பா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழறாங்க. இப்போ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதுதான் ரேணுகா பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையை செஞ்சு விட்டுட்டாங்க. வெண்பா வந்து இது கிஃப்ட், இதை நீ தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி வெண்பா பார்த்தீங்கன்னா அந்த ரேணுகா கிட்ட சொல்றாங்க. ஆனால் ரேணுகா அப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் யாருக்கு? எனக்கு வாங்கிட்டு வந்தியா குடு, நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ரேணுகா பார்த்தீங்கன்னா வெண்பா கிட்ட கேட்க, வெண்பா வந்து இது கிஃப்டா இருந்தா என்ன, என்னவா இருந்தா என்ன, நீ தொடாத தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை தள்ளி விட்டுறாங்க. ரேணுகாவுக்கு ரொம்ப கோவம் தான். குட்டிச்சத்தா, நீ என்னவே தள்ளி விட்டுட்டு போறியா? நான் யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா நீ தாங்க மாட்ட, உன்னோட குடும்பமே தாங்க மாட்டாங்க. நான் வந்து எதுக்காக இப்போ எல்லாத்தையுமே பொறுத்து போயிட்டு இருக்கேன்னா, உன் தாத்தாவோட சொத்து கதிரேசனோட சொத்து இருக்கு பார்த்தியா, அது எல்லாமே உன் பேர்ல இருக்காமே, அந்த சொத்தை எல்லாம் ஆட்டையே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ பொறுமையா இருக்கிறேன். ஆனா நீ எங்கிட்டயே உன் வேலையை காமிக்கிறியா? குட்டிச்சத்தா, கடைசியில் நீ உன்னை எவ்வளோ பாடுபடுத்த போறன்னு மட்டும் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது வெண்பா குட்டி வந்து இந்த ரேணுகாவை தள்ளி விட்டுட்டா, அதனால பயந்து போயிட்டு இந்த ரேணுகா சோஃபா மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து இந்த ரேணுகா கொடுத்துட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.